கலக்க போது யாருன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன் அவரை. அவர் அங்கேருந்து எப்படி உயர்ந்து வந்தார் எனக்கு தெரியும். ஸோ அவரோட பெரிய ஃபேன் நான். இப்போ வந்து ஒருத்தர் முயற்சி பண்ணி அவன் மேலே வந்தானா கீழே இறக்க தான் பார்ப்பாங்க. அவங்க அப்பா காசுலேயே மேலே வரானுங்க. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுதுல்ல ப்ரோ. அவர் சுயமாக வந்து பேசி மேலே வந்திருக்காரு. நம்ம அவரை வந்து என்கரேஜ் தான் பண்ண, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. ஆனால் நிறைய பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து அது சைடு எஃபெக்ட் காட்டும், எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து படத்துக்கு நடக்கும் போதே ஹீரோயின் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த இப்போ நடித்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, ஹேட்ஸ் ஆஃப் டு ஆகும். ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் கூட சேர்ந்து பண்ணும்போது அது தப்பே கிடையாது ப்ரோ. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் மாஸ்டருக்கு பிடிக்காதவங்க கூட அவங்கள பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு வீடியோ போடலாம். அதனால் அதெல்லாம் நம்பக்கூடாது. நம்பாதீங்க யாரும். அவர் நல்லதான் பண்ணுவார், உங்களுக்கும் நல்லது பண்ணுவார், நம்புங்க அவங்களுக்கு. அப்புறம் நிறைய பேர் 1000 இதை சொல்லுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஏன்னு தெரியல. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் இன்க்ளூடிங் அவரோட சேலரி பேக்கேஜ் வரைக்கும் அவர் அதில் சொல்லியிருக்காரு. அவர் நல்லது பண்ணுறது சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தர் நல்லது பண்ணாலே இவன் இப்படி மேலே போயிடுவானோ அந்த மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் மற்றவங்க சொல்ல கேட்க வேணாம். அவர் பண்ணுறது அவர் உண்மையாக இருக்கானா கடவுள் பார்த்துட்ருக்காரு. அதனால் அவர் நல்லது தான் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சவங்க நல்லது தான் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு அவர் நடித்து நிறைய காசில் வந்து ஆம்புலன்ஸ் தான் ஃபஸ்ட்டு வாங்கினார். அவர் கட்டுவார் ஹாஸ்பிட்டல். அப்போ வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு அப்போ பார்த்துக்கலாம்.